राधे कृष्णा। श्रीमते रामानुजाय नमः। यो नित्यम् अच्युत पदाम्बुज युग्म रुग्म व्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर् भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। நின்ற ஊர் நித்தில தொத்தினை. அழகான திருநின்ற ஊர் என்னை பெற்ற தாயாரையும் பக்த வாத்சல்யத்தினாலே பக்தர்கள் பின்னாடியே ஓடி ஓடி போய் பாசுரம் வாங்கிக்க கூடிய பக்தராபி பெருமாளையும் சுவாமி ராமானுஜர் ஆசையா சேவிச்சார். சாதாரணமா எல்லாருக்கும் ஒரு ஈகோ உண்டு, ஆனா பெருமாளுக்கு ஈகோவே இல்லை பாருங்க. பக்தன் பின்னாடி ஓடி ஓடி போய் பாசுரம் வாங்கிக்கிறார். அது அழகா நம்ம திருநின்றவூர் பக்தவத்சல பெருமாளுடைய பெரிய ஒரு குணம். பக்தன் பின்னாடி ஓடி போய் இன்னும் ஒரு பெருமாள் கோவில்ல போய் நிக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். அது அவ்வளவு அழகா வராராம். இத்தனைக்கும் அவரும் ஜெயமேன வந்து நிற்கிறார். ஒரு பெரிய மரியாதையோ இல்லாட்டி வரவேற்கணும்ன்ற எதிர்பார்ப்புலாம் எதுவுமே இல்லையா. கடல்மல்லை தலசயனத்துக்கு மகாபலிபுரத்துக்கு அழகா ஆச்சரியமா திருமங்கை ஆழ்வாரை பார்க்க வந்துட்டார் நம்முடைய திருநின்றவூர் பக்தவத்சலன். ஆனா அவரும் திருமங்கை ஆழ்வார் பக்கத்துல சாதாரண ஒருத்தனா நிற்கிறார். முதல் மரியாதை எதையுமே எதிர்பார்க்கல. அதுக்கே அவ்வளவு அழகா ஆழ்வார் மெய் சேர்த்து போனார். அட்லீஸ்ட் ஆழ்வார் தூக்கிட்டு போய் 10 நாள் வச்சு பாடுன்னு சொல்லத்துக்கு தோணலையாம் பாவம் அவருக்கு. திரும்பியும் என்னை பெற்ற தாயார் சொன்ன உடனே திரும்பியும் திருக்கண்ணமங்கை போய் காற்றினும் கடிதாக வேகமாக போய் ஆழ்வாரிடத்துல பாசுரம் வாங்கின்றார். அப்படின்னா அந்த வாத்சல்யம் ராமானுஜர் சொல்லி சொல்லி ஆனந்தப்பட்டார். அழகா என்னை பெற்ற தாயார் பக்தவத்சலன் எல்லாரையும் நன்னா சேவிச்சுட்டு அப்படி கோவிலை விட்டு இறங்கினார். அங்க ஒரு ஏரி காத்த ராமன் உண்டு. ஆச்சரியமா அந்த ஏரி காத்த ராமன் ரொம்ப விசேஷமான ஒருத்தன். ஏன் விசேஷம் அப்படின்னா சுவாமி ராமானுஜருக்கு முதலியாண்டான கொடுத்த ராமன் அவன் தான். அவ்வளவு விசேஷமான ஒருத்தன். மதுராந்தகம் ஏரி காத்த ராமன் இல்லாதபடி திருநின்ற ஊர்ல ஒரு ஏரி காத்த ராமன் உண்டு. அந்த ஏரி காத்த ராமர் சந்நிதியிலே தான் அவ்வளவு அழகா ஜோரா ராமானுஜருடைய சகோதரியும் அவருடைய கணவருமா திருமலை திருப்பதிக்கு போகும் பொழுது தங்கரா. அப்பதான் ராத்திரி சொப்பனத்துல பகவான் வந்து கவலையே வேண்டாம், நான் உனக்கு புத்திரபாகியம் தரேன்னு சொல்ல அப்படி பிறந்த குழந்தை தான் தாசரதின்ற முதலியாண்டான். தாசரதின்றது ராமனுடைய திருநாமம். அதனாலதான் தாசரதின்னு முதலியாண்டானுக்கு ஒரு திருநாமம். அதனால ராமானுஜன் அந்த ஏரி காத்த ராமனையும் சேவிச்சுட்டு அழகா அவனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொன்னார். ஏன்னா முதலியாண்டான் போன்ற உத்தமமான சிஷ்யர்கள்லாம் கிடைக்கிறது பரமபாகியம் அப்படின்னு அழகா சுவாமி ராமானுஜர் அந்த ஏரி காத்த ராமனையும் சேவிச்சுட்டு திருநின்ற ஊர்ல இருந்து நேர வைத்தியரை பார்க்க வந்தார். வைத்தியர் வீரராகவன். வைத்தியர் ஆச்சரியமான ஒரு வைத்தியர் வீரராகவன். அழகான பெருமாள். அந்த வீரராகவனை தேடிண்டு அழகா சுவாமி ராமானுஜர் வந்துட்டார். அழகா நடந்து வந்தார். காசையாடை மூடி ஓடி காதல் செய் தானவனூர் நாசமாக நம்பவல்ல நம்பி நம்பெருமான் வேயினன்ன தோள்மடவார் வெண்ணை உண்டான் இவன் என்று ஏச நின்ற எம்பெருமான் எவ்வுள் கிடந்தானே. திருமங்கை ஆழ்வார் பாசுரம். ராமானுஜர் அந்த பாசுரத்தை சொல்லிண்டேதான் அழகா திருவள்ளூர் திவ்ய தேசத்துக்கு வர்றார். திரு எவ்வுள் ஊர். இன்னைக்கு அந்த காலகட்டத்தில் திருவள்ளூர்னு ஆயிடுத்து. அது திரு எவ்வுள்ளூர் அப்படின்ற திவ்ய தேசம். அவ்வளவு ஆச்சரியமான திவ்ய தேசம். சுவாமி ராமானுஜர் தூரத்திலேயே கோவில் கோபுரத்தை பார்த்தோன்னே அழகா சேவிக்கிறார். கைய கூப்பிண்டு கண்கள்ல ஆனந்த பாஷ்பம் வழிய காசையாடை மூடி ஓடி காதல் செய் தானவன் ஊர். காசையாடை அப்படின்னா காவி வஸ்திரம் போட்டுண்டு
காசையாடை மூடி ஓடி காதல் செய் தானவன் ஊர். கபட சந்நியாசியா வந்த ராவணன் காசையாடை மூடி ஓடி காதல் செய் தானவன் ஊர். அவனுடைய ஊர் நாசமாக நம்பவல்ல நம்பி நம்பெருமான். அந்த ஊரே இல்லாதபடியா இலங்கைய அழிச்சு போட்டானா நம்பி நம்பெருமான். காவி வஸ்திரம் போட்டு கபட சந்நியாசி வேஷத்துல வந்து சீதா பிராட்டி அபகரிச்சுண்டு போய் காதல் செய் தானவன் ஊர் நாசமாக நம்பவல்ல நம்பி நம்பெருமான். அப்பேற்பட்டவன் தன் மனைவி அபகரிச்சுட்டு போனான்றதுக்காக லங்கையே அழிச்ச எம்பெருமான். ஆனா அவ்வளவு பெரியவன் வேயினன்ன தோள்மடவார் வெண்ணை உண்டான் இவன் என்று ஏச நின்ற எம்பெருமான். அவ்வளவு தூரம் லங்கைய அழிச்ச ஒருத்தனுக்கு பெரிய கிரெடிட் என்னடா கிடைச்சது கிருஷ்ணவதாரத்துலன்னா வேயினன்ன தோள்மடவார். அழகா மூங்கில் போல இருக்கக்கூடிய தோள்களுடைய கோபிகாஸ்திரிகள்லாம் வெண்ணை உண்டான் இவன் என்று ஏச நின்ற எம்பெருமான். வெண்ணை திருடினான் நவநீத சோரன் திருட்டு பைய எங்க வீட்டுல வெண்ணை பானையை திருடிட்டான் வெண்ணைய தின்னுட்டான் பானையை உடச்சுட்டான்னு வேயினன்ன தோள்மடவார் வெண்ணை உண்டான் இவன் என்று ஏச நின்ற எம்பெருமான் எவ்வுள் கிடந்தானே. லங்கிய அழிச்ச ராமனாகவும் வெண்ணைய உண்ட கிருஷ்ணனாகவும் இருக்கும்படியான எம்பெருமான் எவ்வுள் கிடந்தானே. திருவள்ளூர்ல திரு எவ்வுள் ஊர்ல ஜோரா படுத்திருக்கான் அப்படின்னு சுவாமி ராமானுஜர் சொன்னார். அழகா கோவில் வாசல்ல வந்து நின்னார், கோவில சேவிச்சார், உள்ள நுழைஞ்சார், அழகான துவஜஸ்தம்பத்துக்கிட்ட நின்னா கைகூப்பின்றார், சேவிச்சார். நேர முதல்ல கோவில உள்ள அப்படி பிரதட்சணம் பண்ணார். ஏன்னா அதெல்லாம் ஒரு முறை. அழகா பிரதட்சணம் பண்ணார். ஆச்சரியமா அந்த கோவில் புஷ்கரணி இருக்கு, அந்த புஷ்கரணியில தீர்த்தமாடி திருமணம்லாம் இட்டு அனுஷ்டானம் பண்ணிட்டு கோவிலுக்குள்ள நுழைஞ்சு அழகா எல்லாம் சேவிக்கிறார். நேர போய் அழகா அந்த துவஜஸ்தம்பத்துக்கிட்ட நிக்கிறார் சுவாமி. அழகா பார்த்தார், பக்தர்கள் எல்லாம் பார்த்து சொன்னார், எவ்வுள் கிடந்தானேன்னு பெருமாள் இங்க ஜம்முன்னு படுத்துருக்கான். ஆசை ஆசையா பக்தனுக்காக வந்து படுத்தண்ட பெருமாள் அப்படின்னு சொல்லி திரு எவ்வுள்ளூர் திவ்ய தேச மகாத்மியத்தை சுவாமி ராமானுஜர் பேசினார். ராமானுஜர் நல்லா புராண வைபவங்கள்லாம் சொல்லுவார். கேட்கிறவா மனசு உருகும்படியா, மயிர்கால்கள் குத்திண்டிருக்கும்படியா, கண்கள்ல ஆனந்த பாஷ்பம் வழியும்படியா ஜம்முன்னு சொல்லுவார் சுவாமி ராமானுஜர். அது இல்லாதபடி பிரத்யட்சமா பலராமனா ஏற்கனவே தீர்த்த யாத்திரை போனவர், லக்ஷ்மணனாக ராமனோட பல இடங்கள் போனவர், நல்ல ஆச்சாரியர்களோட பழகினவர், ஸ்வயம் ஆதிசேஷன். அதனால எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய பெருமாள் வைபவம் நன்னா தெரியும். ஜோரா அழகா சுவாமி ராமானுஜர் பக்த ஜனங்கள் கைங்கரிய பராவளெல்லாம் பார்த்து சொல்ல ஆரம்பிச்சுட்டார். காசையாடை மூடி ஓடி காதல் செய்தானவனு நாசமாக நம்பவல்ல நம்பி நம்பெருமான் வேயினன்ன தோள்மடவார் வெண்ணை உண்டான் இவன் என்று ஏச நின்ற எம்பெருமான் எவ்வுள் கிடந்தானே. எவ்வுள் அப்படின்னு கிடந்தான். எவ்வுள் எவ்வுள் ஒரு ஊர் உண்டா அப்படின்ற ராமானுஜர் சொல்றார். ஆச்சரியமா குருன்ற ஒருத்தர் ஜோரா யஜ்யம் பண்றார். ஆச்சரியமா பத்ரிகாசிரமத்துல யஜ்யம் பண்றார். அவரோட மனைவியோட பத்ரியில சாலி யஜ்யம்னு சொல்லி நெல்ல கொண்டு அழகா ஒரு யஜ்யம் பண்றார். அப்ப பத்ரி நாராயணன் பிரத்யக்ஷமாறான். அவ்வளவு அழகா பத்ரி நாராயணன் பிரத்யக்ஷமாயி உனக்கு அழகான ஒரு பிள்ளை பிறப்பான், நன்னா பகவத் பக்தி பண்ணுவான், அவனுக்கு சாலிஹோத்திரன்னு பேர் வை அப்படின்னு. அதே மாதிரியே அவருக்கு குழந்தை பிறந்தது, சாலிஹோத்திரன்னு பேரை வச்சா. சாலிஹோத்திரம் அழகா அப்பா கிட்ட நிறைய விஷயங்கள்லாம் கத்துண்டு தீர்த்த யாத்திரை வர. தீர்த்த யாத்திரை வரும் பொழுது வீக்ஷாரண்யம் அப்படின்னு சொல்லும்படியான இந்த இடத்துக்கு வந்தார். நிறைய ரிஷிகள்லாம் தபஸ் பண்றத பார்த்தா தானும் உட்கார்ந்துட்டு தபஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டார். நம்முடைய தேசத்துல பார்த்தோம்னா ரிஷிமார்கள் அங்கங்க உட்கார்ந்து தபஸ் பண்ணிருக்கா. இன்னைக்கு காலகட்டத்துல பல இடங்கள்லாம் காலப்போக்குக்கு தகுந்த மாதிரி நகரமாகவும் இதெல்லாமும் மாறிடுச்சு. ஆனா அந்த இடத்தெல்லாம் ரிஷிகளுடைய தபசு தான் காப்பாத்தின்னு இருக்கு. எத்தனையோ இடங்கள்
ஜோரா இன்னைக்கு அந்த பரங்கிமலை கிண்டி அப்படின்லாம் மெட்ராஸ சொல்றோம். பரங்கிமலை பிருங்கிமலை, பிருங்கி மகரிஷி உட்கார்ந்து தபஸ் பண்ண மலை. கிண்டின்னு அவர் சொல்றது அந்த பிருங்கி மகரிஷி தன்னுடைய கிண்டிய வச்ச இடம் இன்னைக்கு கிண்டி ஆயிடுத்து. பரங்கிமலை பிருங்கிமலை அவர் கிண்டிய வச்ச இடம் கிண்டி ஆயிடுத்து இன்னைக்கு. ஆனா அத்தனையுமே முனிவர்கள் தபஸ் பண்ண ஸ்தலங்கள். அவ்வளவு அழகா அவர் ஜோரா அங்க ஒரு குடிசைய போட்டு இந்த தீக்ஷாரண்யம்ன்ற தேசத்துல அழகா உட்காந்துட்டு தபஸ் பண்ற. டெய்லி வரவா அதிதிக்கெல்லாம் யாராவது ஒருத்தருக்கு அதிதி சத்காரம் பண்ணிட்டு சாப்பிடுறதுன்னு ஒரு சங்கல்பம் வச்சுருக்க. அரிசி மாவை உடைச்சு அதை கொண்டு நிவேதனம் பண்ணி அதை அதிதி சத்காரம் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு நாள் இவர் எப்பொழுதும் போல அதிதிக்காக காத்துட்டு இருக்கார். ரொம்ப நேரம் ஆயாச்சு, யாருமே வரலையே அப்படின்னு பார்த்தா ஒரு வயசான பிராமணர் வந்தார். ரொம்ப பசிக்கிறது அப்படின்னு உடனே ஒரு அரிசி மாவை கொடுத்தார். பிராமணர் நன்னா அழகா அதை சாப்பிட்டார். சாப்பிட்ட பிறகு இன்னும் பசிக்கிறதே அப்படின்னு உடனே சாலிஹோத்திர மகரிஷி தன்னுடைய பங்கு அரிசி மாவையும் கொடுத்துட்டாராம். அதையும் சாப்பிட்ட உடனேயே அந்த பிராமணர் சொன்னாரா, பிராமணர் ரொம்ப கலப்பா இருக்கு, எனக்கு ஏதான இடம் கிடைச்சா தாச்சுப்பேன் படுத்துப்பேன், எனக்கு இடம் கிடைக்குமா அப்படின்னு. உடனே அழகா சாலிஹோத்திர மகரிஷி, ஏதோ இதுதான் நம்முடைய வீடு, இது அழகா நீங்க போய் உள்ள நல்லா விஸ்ராந்தியா ஜம்முன்னு படுத்துக்கலாம், கலப்பு தீர அப்படின்னு. பெருமாள் கேட்கும்போது கிம் கிரகம் அப்படின்னு விட்டாராம், எவ்வுள் அப்படின்னு விட்டாராம். அதனால அழகா உள்ள போய் படுத்தண்டார். படுத்த உடனே ஒரு படுத்துட்டார். சாலிஹோத்திர மகரிஷிக்கு பரம சந்தோஷம். அழகா படுத்துட்டாரேன்னு சந்தோஷமா அவர் பார்த்தார். கொஞ்ச நேரத்தை உள்ள வந்து பார்க்கிறார், ஸ்வயம் பகவான் ஜம்முன்னு படுத்துருக்க. ஆதிசேஷன் மேல அனந்த சயனனாக பள்ளி கொண்ட பெருமாளாக ஜம்முன்னு அமக்களமா படுத்துட்டார். படுத்துருக்கார். பார்த்தோன்னு ஒரு கண்கள்ல ஆனந்த பாஷ்பம், பிரபோ நீயா அப்படின்னார். பகவான் சிரிச்சான், உன்னுடைய பக்திக்கு வசப்பட்டு அனுகிரகம் பண்றதுக்காக வந்தேன் அப்படின்னு. அவ்வளவு சிரேஷ்டம். உடனே பகவான் தன்னுடைய திருக்கரத்தை அவர் தலைமையில வச்சு ஆசீர்வாதம் பண்ணி என்ன வேணும்னு கேட்டாராம். சாலிஹோத்திர மகர்ஷி சொன்னார், இங்கேயே இப்படியே இரு அப்படின்னு. அதனால பகவானுக்கு பேரு கிம் கிரகேசன்னு பேரு. கிம் கிரகம் தமிழ்ல எவ்வுள், எந்த ரூம் அப்படின்னு. அதனால எவ்வுள் கிடந்தானேன்னு சுவாமிக்கு திருநாமம். படுக்கிறது எவ்வுள், எந்த ஊழ், என்னோட ரூம் எது, நான் எங்க படுத்துக்கணும் அப்படின்னு கேட்கிற மாதிரி சுவாமி கேட்டாராம். எவ்வளவு வசதி பாருங்க. நாம பக்தியோட பகவத் தியானம் பண்ணிட்டு நாமஜபம் பண்ணிட்டு இருந்தா ஒரு நாள் சுவாமி நம்மாத்துக்கும் வருவார். நம்ம கொடுக்கறதையும் சாப்பிடுவார். சாப்பிட்டுட்டு நம்ம கிரகத்திலேயே கிம் கிரகம், எந்த ரூம் எனக்குன்னு கேட்டு படுத்துப்பார். அப்ப நம்முடைய வீடும் திரு எவ்வுள்ளூர் ஆயிடும். யார் வீடு வேணாலும் எவ்வுள்ளூர் ஆக முடியும். எவ்வுள் ஊர், திரு எவ்வுள் ஊர், திரு எவ்வுள்ளூர், அது கடைசியில திருவள்ளூர் அப்படின்னு ஆயிடுத்து. கிம் கிரகேசன் அப்படின்னு சுவாமிக்கு பெயர். சுவாமி கேட்ட வார்த்தையே அவருக்கு பெயராயிடுத்து. ராமானுஜர் சொன்னார், இப்ப பாத்துக்கோங்க, பகவான் பக்தனை தேடிண்டு அவன் இருப்பிடம் வந்து படுத்துப்பான் அப்படின்னு. பக்தர்கள் கண்கள்லாம் ஆனந்த பாஷ்பம். நல்லா ஞாபகம். இனிமேல் யாரா எந்த ரூம் அப்படின்னு கேட்டாலே திரு எவ்வுள்ளூர் வீர ராகவனை நினைச்சுக்கோங்க. அவ்வளவு விசேஷம். எந்த ரூம், எந்த ரூம்ல போகணும், எந்த ரூம்ல இருக்கு. நிச்சயமா எந்த ரூம்ன்ற வார்த்தைய ஒவ்வொரு நாளும் பல தடவையாவது கேட்போம். எந்த ரூம்ல வச்சிருக்கோம், ஹாலா, பெட்ரூமா, கிச்சனா, எந்த ரூம்ல எங்க வச்சிருக்கா, எந்த ரூம் எவ்வுள் அப்படின்னு கேட்டாச்சுனாலே இனிமேல் திரு எவ்வுள்ளூர். எவ்வுள் அப்படின்னு இங்க எப்பயாவது யாரா கேட்டானா ஹிருதயத்துக்குள்ளேன்னு சொல்லிடுங்க. ஏன்னா தெரியாது, பெருமாளா இருந்துட்டாருன்னா. திடீர்னு யாரா வந்து கிம் கிரகம் எவ்வுள் அப்படின்னு என்னைக்கா திடீர்னு யாரா கேட்டுட்டான்னா மம ஹிருதயம் அப்படின்னு சொல்லுங்க. என்னுடைய ஹிருதயமே உன்னுடைய உள்ளா வச்சுண்டு உள் கட அப்படின்னு உள்ள கடக்க எவ்வுள் கிடந்தானே காசையாடை மூடி ஓடி காதல் செய்தானவனூர் நாசமாக நம்பவல்ல நம்பி நம்பெருமான் வேயி நன்ன தோள்மடவார் பெண்ணை உண்டான் இவன் என்று ஏச நின்ற எம்பெருமான் எவ்வுள் கிடந்தானே. சுவாமி ராமானுஜர் அழகா
அப்படி எவ்வுள் கிடந்த பகவானை பத்தி அழகா சொன்னார். தையலால் மேல் காதல் செய்த தானவன் வாளரக்கன், பொய்யிலாத பொன்முடிகள் ஒன்பதோடு ஒன்றும் அன்று, செய்த வெம்போர் தன்னில் அங்கோர் செஞ்சரத்தால் உருளை எய்த எந்தை எம்பெருமான் எவ்வுள் கிடந்தானே. தையலால் மேல் காதல் செய்த தானவன் வான் அரக்கன், வாளரக்கன், தன் மனைவி மேல காதல் கொண்ட வாளரக்கன் அசுரனாகிய, பொய்யிலாத பொன்முடிகள் ஒன்பதனோடு ஒன்றுமாய்க, 10 தலைமுடி இருக்கக்கூடிய ராவனுடைய தலைய செய்த வெம்போரில் தன்னில் அங்கோர் செஞ்சரத்தால் உருளை எய்த எந்தைன்ற ஒரு அழகா அஸ்திரம் போட்டு தலையெல்லாம் அப்படி கொத்து கொத்த வெட்டி வீழ்த்தினானாம். எம்பெருமான், எந்த எம்பெருமான் எவ்வுள் கிடந்தானே. ராமானுஜர் அழகா சொல்ல, அப்படி வந்து படுத்தின்ற பெருமாள் பக்தன் கொடுத்த அரிசிமாவைய சாப்பிட்டுட்டு பக்தன் சொன்ன இடத்துல பக்தனுடைய வீட்டை தன்னுடைய வீடா பாவிச்சுண்டு விஸ்ராந்தியா படுத்தின்ற ஒரு பெருமாள் இந்த திருஎவ்வுள் பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு அழகா ஆழ்வார் பாசுரத்தை ராமானுஜர் சொல்ல. ஆழ்வார் பாசுரங்கள் தானே திவ்ய தேசத்துக்கு பலம். ஸ்தலபுராணங்கள் 1000 இருக்கட்டும், ஆனா திவ்ய தேசம்ன்ற கணக்கு ஸ்தலபுராணத்தினாலே வரல, ஆழ்வார் மங்களாசாசன பாசுரங்கள்னாலே உண்டாயிற்று. அதனால் அடுத்து ராமானுஜர் சொன்னார், முன்னோர் தூதுவானரத்தின் வாயில் மொழிந்து அரக்கன் மண்ணூர் தன்னை வாளியினால் மால முனிந்து, அவனே பின்னோர் தூது ஆதி மன்னர்க்காகி பெருநிலத்தார் இன்னார் தூதன் என நின்றான் எவ்வுள் கிடந்தானே. ஆச்சரியமா பகவான் முன்னாடி ராமனா வந்த பொழுது முன்னோர் தூது வானரத்தின் வாயில் மொழிந்து, ஆஞ்சநேயர் வழியா தூது விடுறானா அழகா. அப்பேற்பட்டவன் அரக்கன் மண்ணூர் தன்னை வாளியினால் மாள முனிந்து, அம்பு போட்டு அழிச்சுட்டானா அவனுடைய ஊரை. அவனே பின்னோர் தூதாகி மன்னர்க்கு ஆகி பெருநிலத்தார், அவனே பின்னோர் ஆதி மன்னர்க்கு தூதா, பஞ்சபாண்டவர்களுக்கு தூதுவனா போறானா. அப்ப அங்க சபைகளுக்கெல்லாம் கேட்கலாம், யாருது யாருதுன்னு. இன்னார் தூதன் என நின்றான். இந்த கிருஷ்ணன் யாரும் சொல்லையா, துவாரகாதீசன் சொல்லையா. துரியோதன கூட கேட்கறான், யாரப்பா நீ எடுத்து வந்திருக்கா அப்படின்னு. நான் பாண்டவர் தூதன்னு சொன்னான், துவாரகாதீசன் சொல்லல, நான் வாசுதேவ ஸ்ரீமன் நாராயணன் சொல்லல, நான் ஸ்ரீஹரின்னு சொல்லல, இது எதுவுமே சொல்ல. நான் பாண்டவர் தூதன் பெருமாள் நெஞ்சு நிமித்தின் நான் பாண்டவர்களுக்காக தூது வந்தவன். இன்னார் தூதன் என நின்றான் எவ்வுள் கிடந்தானே. பெருமாளுடைய சௌலபியத்தை சொல்றார். இன்னார் தூதன் வாசல்ல எல்லாரும் இப்ப கை கூப்பிடறான், கிருஷ்ணா நீ ஆடுறான். நான் கிருஷ்ணனா வரல, பாண்டவர் தூதனா வந்திருக்கேன்றான். அப்ப சபையில கூப்பிடறாளா, பாண்டவர் தூதன் வந்திருக்கார், வர சொல்லாமான், வர சொல்லு அப்படின்னு துரியோதனன். பகவான் பாண்டவர் தூதனா, இன்னார் தூதன் என நின்றான் எவ்வுள் கிடந்தானே. அவ்வளவு சிரேஷ்டமானவன் இந்த திரு எவ்வுள்ளூர் வைத்திய வீர ராகவன். ஆச்சரியமான ஒருத்தர். அப்ப எவ்வளவு நன்னா இருக்கும் பாருங்க. சுவாமி ராமானுஜர் அழகா ஐஷண்ட போய் திரு எவ்வுள்ளூர் வீரராகவன் அப்படி காற்றார் பக்த ஜனங்களுக்கு. பல 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 பலன்னு படுத்துட்டு இருப்பார். அதுவும் அவர் உடுத்திக்கிற பீதாம்பரம் எப்பொழுதுமே கைலி மாதிரி தான் கட்டின்னு இருப்பார். நல்லா கட்டம் கட்டமா போட்டு, அது நான் எப்பவுமே எனக்கு போனாலே எனக்கு சிரிப்பு தான் வரும். அது என்னமோ ஒரு முஸ்லீம் பெருமாள் மாதிரியே எனக்கு தோணும் அவர் பார்த்தாலே. இது வரைக்கும் அவர் கைலி இல்லாம நான் பார்த்திருக்கேன். கைலி மாதிரி டிசைன் தான் எப்ப பார்த்தாலும் நான் போகும்போதெல்லாம் பார்த்திருக்கேன். கட்டம் கட்டமா தான் ஒரு பட்டாடை உடுத்திட்டு இருப்பார். அது ஏன்னு எனக்கு தெரியாது. ஆனா அது என்னமோ அவருக்கு மட்டும் அழகாத்தான் இருக்கு. முஸ்லீம் பெருமாள் மாதிரியே தான் இருப்பார். எவ்வுள் கிடந்தானே. அழகா அந்த படுத்திருக்கிற நேர்த்தி, அழகான திருமுக மண்டலம், சரியான வைத்தியன். சரியான வைத்தியன்னா ரொம்ப சரியான வைத்தியன். ஏதான ஒரு திவ்ய தேசத்துல நின்று இவர் பெயரை சொன்னா கூட அடுத்த நாள் எதையானும் நம்ம போற யாத்திரையை கெடுத்து தன் பக்கம் வர வைக்கக்கூடிய ஒருத்தர் இந்த வைத்தியர் வீரராகவன். என்னுடைய சுயம் அனுபவம். காஞ்சிபுரத்துல சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் சன்னிதியில நின்று இருமுறைன்னு கேட்டா வைத்தியரை போய் பார்க்கணும்னு சொன்ன வைத்தியர் வீரராகவனை பார்த்தா சரியாயிடும்னு. அடுத்த நாள் காத்தால திருப்பதிக்கு கிளம்புற போயின்னு இருக்கோம். ஆந்திராக்குள்ள நுழைஞ்ச உடனே வந்து திருப்பதி போக முடியாது, ரிட்டர்ன் போயிடுங்கோன்னுட்டா.
கடைசியில பார்த்தா சுத்தி அடிச்சு கடைசியில வைத்தியர் வீரராகவன் சன்னதிக்கு வந்து நின்னோம். நான் இன்னொன்னு என்னடா இன்னைக்கு வைத்தியரை போய் பாக்குறோம்னு வைத்தியன் என்ன பார்த்து சிரிச்சார். கேட்டியோன்னு நான் தான் கூப்பிட்டேன்னு பதறின நான். ஆஹா, நான் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் சன்னதியில சொன்னதுக்காக இப்படி திருப்பி ஆயுஷ் வந்து விட்டாரேன்னு ஆயுஷ்ல மறக்க முடியாத ஒருத்தர் வைத்தியர் வீரராகவன். நிஜமாவே சம்சார வைத்தியம் அவர் தான் பண்ண முடியும். ஆத்மாவுக்கான வைத்தியன் அவர்தான், இந்திரியங்களுக்கான வைத்தியன் அவர்தான், மனசுக்கான வைத்தியன் அவர்தான், சரீரத்துக்கான வைத்தியன் அவர்தான், சம்சார வியாதிக்கான வைத்தியன் அவர்தான், காம குரோத லோப மதமாச்சரியத்துக்கான வைத்தியன் இவர்தான். அத்தனை ஆச்சரியம் அந்த வைத்திய ஜம்னு அப்படி படுத்துருக்கிறதே அழகு. என்ன பல 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 பலான் இருப்பார் வைத்தியர் வீரராகவன். சுவாமி ராமானுஜர் அப்படியே பார்த்து மேனி சிலிர்த்தார். பக்த ஜனங்கள் எல்லாம் பார்த்து நன்னா பிரார்த்திச்சுக்கோங்க. எல்லா விதமான வியாதி சம்சார பிணி வரைக்கும் தீர்க்கும்படியான வைத்தியன் இந்த வீர ராகவர் அப்படின்னு. வீர ராகவன் படுத்துருக்கிறத நம்ம வீரமா தான் படுத்துருப்பார். ராகவன் ரகுகுலோத்தமன் தானே. ஆச்சரியமான அந்த வைத்தியர் வீர ராகவன் சுவாமி ராமானுஜர் ஆனந்தத்தை அப்படியே நின்று சேவிச்சுருக்காரு. ஏன்னா ராமானுஜர் ஸ்ரீபெரும்புதூர் ஒரு கார்ல போனோம்னா 20 நிமிஷம் தான் ஆகும். அதனால சின்ன பயலா இருக்கும்போது வந்திருக்கார். அதுக்கப்புறமா பிரம்மச்சாரியான பிறகு வந்திருக்கார். கல்யாணம் ஆன பிறகும் வந்திருக்கார். அதுக்கப்புறம் ஜியர் ஆயிட்டு இப்ப வந்திருக்கார். அத்தனை ஆச்சரியம், அவ்வளவு சிரேஷ்டம் சுவாமி ராமானுஜர். ராமானுஜருடைய பால்யத்திலிருந்து அவர் சன்னியாசி ஆகிற வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜையும் பார்த்த ஒரு பெருமாள் திரு எவ்வள்ளூர் வீர ராகவன். வீரராகவன் இப்படி பாக்குற இப்பதான் அந்த பையன் நூன்று இருந்தது, அதுக்குள்ள பார்த்தா பிரம்மச்சாரி ஆயிடுச்சு. திரும்பி பாக்குறதுக்குள்ள கல்யாணம் பண்ணி வந்து நின்னா தம்பதியா. இப்ப பார்த்தா அழகா ஜீரா வந்து நிக்கிறான். அது என்ன பக்கத்துல கூப்பிட தூரம் தான். ஆனா காஞ்சிபுரத்தே ஸ்ரீரங்கம் போயிட்டு ஊரெல்லாம் சுத்திட்டு அதுக்கப்புறம் திருவள்ளூர் வர உப்பட தூரத்தில் இருக்க வேண்டிய திருவள்ளூர் வீரராகவன் தான். ஆனாலும் பத்ரி காஷ்மீரம் எல்லாம் போயிட்டு ஆண்டவே வந்திருக்கார். ஸ்ரீரங்கத்துக்கு போகிற வழியில வைத்தியர் வீரராகவனை பார்க்க வந்துட்டார். அப்படியே கைகூப்பிண்டு நிக்கிறார். ராமானுஜர் பால்யத்துல வந்த ஞாபகம் எல்லாம் இருக்கு. வீரராகவன் உற்சவத்துக்கெல்லாம் வந்த ஞாபகம் எல்லாம் நன்னா மனசுல அப்படியே ஓடுறது. அழகா வீரராகவனை பார்த்தார். அப்படியே கைகூப்பிண்டு நின்றார். வீரராகவனுக்கு பரமசந்தோஷம். நம்ம ராமானுஜன் வந்துட்டானே, இளையாழ்வார் ராமானுஜன் இப்ப யதிராஜன் உடையவர் ஸ்ரீபாஷ்யக்காரர். இத்தனை வளர்ச்சியை பார்த்துட்டாராம் வீரராகவன். இத்தனோண்டு பயலாம் அப்பா அம்மா கையை கோத்துண்டு வந்து கையை கூப்பிண்டு கண்ணை மூடிண்டு உமாச்சிப்பா கை கூப்பி சேவிச்சுக்கோன்னு அப்பா அம்மா சொல்ல சேவிச்சு அதே ராமானுஜன் இன்னைக்கு லோகத்துக்கு சரணாகதியை சொல்லிக் கொடுக்கும்படியான யதிராஜனா நிற்கும் பொழுது வைத்தியர் வீரராகவன் கண்கள்ல ஆனந்த பாஷ்பம். இன்னைக்கு நாம வைத்தியரோட தங்குவோம். நிறைய வியாதி இருக்கோன்னு நமக்கு. சரீர வியாதி இருக்கு, மனோவியாதி இருக்கு, குடும்ப வியாதி இருக்கு, சம்சார வியாதி இருக்கு, ஜனன மரண வியாதி இருக்கு. இந்த எல்லா வியாதியும் சரியாகணும்னா இன்னைக்கு ஒரு நாள் வைத்தியருடைய கண்காணிப்புல இருந்துட்டு டாக்டர் சொல்லுவார் அப்சர்வேஷன்ல இருக்கட்டும் வரணும், ஒரு 24 மணி நேரம் ஆகட்டும் அப்சர்வேஷன்ல இருக்கட்டும் அப்புறமா சொல்றேன்னு வரணும். அந்த மாதிரி இன்னைக்கு வைத்தியர் வீரராகவருடைய அப்சர்வேஷன்ல இன்னைக்கு வீரராகவன் தான் டாக்டர், ராமானுஜர் தான் நமக்கு நர்ஸு. அவ தான் பாத்துக்க போறான். நம்ம என்னமோ சம்சார சாகன ஐசியூல தான் கிடக்கிறோம். அவளா பார்த்து நம்மள சரி பண்ணி தேவையில்லாததெல்லாம் எடுத்துட்டு உடம்புக்கு புது பலத்தை கொடுத்துட்டு நாளைக்கு அனுப்புவா. முடிஞ்சா நாளைக்கும் அங்கேயே தங்கிடும். வைத்தியர்கிட்ட அப்சர்வேஷன் இருந்தா நல்லதுதான். கூட அசிஸ்டன்ட் டாக்டர் இருக்கா, வசுமதி இருக்காங்க, டாக்டர் வசுமதி. வைத்தியர் வீரராகவனுடைய பத்னி பேர் வசுமதி. டாக்டர் வீரராகவன், டாக்டர் வசுமதி. திரு எவ்வூர் ஹாஸ்பிட்டல் மேஜர் நர்ஸ் யாருன்னா நம்ம சுவாமி ராமானுஜர். சரியா? அதனால இன்னைக்கு வீரராகவனோட டாக்டர் வசுமதியோட கண்காணிப்புல நர்ஸ் ராமானுஜரோட ஆனந்தமாக அசிஸ்டன்ட் டாக்டர் கூட வச்சுக்கோங்க ராமானுஜரோட இன்னைக்கு நாம தங்கறோம். எல்லா வியாதியையும் சரி பண்ணிக்கிறோம். ராதே கிருஷ்ணா. சர்வத்திர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம் ராமானுஜா ராமானுஜா. ஜெய் போலோ திரு எவ்வள்ளூர் வீரராக சுவாமிக்கு. ஜெய் போலோ திரு எவ்வள்ளூர் வசுமதி தேவிக்கு. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.